மாயை மாயை மாயை, இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாயை அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நம்ம கண்ணால் பார்க்குற, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் மாயையாம். அது எல்லாமே இன்னைக்கு தோன்றி நாளைக்கு மறையக்கூடிய விஷயங்களா இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஃபியூச்சர், இதுதான் நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எல்லாம் மாயை. அதெல்லாம் ஒரு நாள் மறைஞ்சிடும். ஆனா நம்ம கண்ணால பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அந்த விஷயங்கள் தான் நித்தியம், அதுதான் அழியாமை. நம்ம கண்ணால பார்க்கவும் இல்லை, நம்ம சிந்தைகளால் அதை யோசிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்க வர இருக்குது. அந்த விஷயங்கள் தான் நித்தியம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எது இட்டர்னல் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான ரெவலேஷன்ஸ் நமக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ மாயையை விட்டுட்டு நித்தியம் எதுவோ, எது நீடித்த வாழ்வோ அதை கொஞ்சம் என்னன்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஷியோர்லி வர வீடியோஸ்ல அதை பத்தி சொல்றேன்.